பல கோடி மதிப்பில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. அந்த இடத்துல கஞ்சா விற்பனைக்கும் வழிப்பறிக்கு மட்டும்தான் அந்த பாலம் யூஸ் ஆகுதே தவிர மக்கள் பயன்பாட்டுக்கு முழுசாக யூஸ் ஆகலை. இந்த இடத்துல போகும்போது எந்த ஒரு மின் விளக்குகளும் இல்லை. இதை குறித்து நாங்கள் பூண்டி பிளாக் ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஊத்துக்கோட்டை பேராட்சி நிர்வாகத்தை கேட்டோம். அவங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பிரிட்ஜு யாருக்கு சம்மந்தம்? அப்போ யாருக்கு யார் மின்விளக்கு போடுவாங்க? வழிப்பறி நடக்கிறதுக்கும் அந்த பிரிட்ஜுக்கு கஞ்சா விற்கிறதுக்கும் போகும்போது செயின் ஸ்நாச் பண்ணுறதுக்கும் கஞ்சாவை அடிச்சுட்டு அந்த பகுதியில் தான் தொடர்ந்து பிரிட்ஜு கீழே தான் இருக்கிறாங்க. அந்த மின்விளக்கு இல்லாதனால அந்த இருட்டை பக்காவாக பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே கீழே ஒரு கூடாரமாக, ஏதாவது கஞ்சா விற்பனையின் கூடாரமாகவும் கஞ்சா குடிக்கலின் கூடாரமாக மட்டும்தான் அந்த பாலம் இருக்குதே தவிர மக்களுடைய பயன்பாட்டுக்கு மிகவும் ஆபத்தாக மட்டும்தான் இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.